ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் குரூப் 4க்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்ருப்பீங்க. நெறைய பேர் வந்து கமெண்ட்ல குரூப் 4 ப்ரிப்ரேஷன் பத்தி வீடியோ போடுங்க. குரூப் 4 படிக்கிறத வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நெறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது. நான் குரூப் 4 வந்து இந்த கிருஷோபா அகாடமியோட அந்த ரிவிஷன் பேட்ச்சில் சேர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் என்னால் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க முடியல. இந்த எஸ்ஜிடி ரிசல்ட் வந்ததுலேருந்தே ரொம்ப வந்து மனசு வந்து கஷ்டமாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பமா இருந்தது. கொஞ்சம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். எப்படியா இருந்தாலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து நாளாவ நாளாவ நம்மளோட அந்த ஹோப் வந்து கம்மியாயிட்டே போகுது. நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை இந்த எக்ஸாமுக்கு அப்போவே உடனே ரிசல்ட் வந்திருந்தா கூட இந்நேரம் நம்ம திருப்பி கம்பேக் வந்திருக்கலாம். பட் இப்போ வந்து அந்த மனநிலையிலிருந்து வெளியிலே வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபேமிலி சைடும் பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ற மாதிரி சுற்றி சுற்றி வந்து ஒரே ப்ராப்ளமாக ஸ்ட்ரகிள்ஸாகவே இருக்குது. இந்த இயர் பார்த்திங்கன்னா, என்னோடய 3வது பையனையும் வந்து ஸ்கூலில் போடணும். ஸோ அவனுக்கு வந்து ஃபீஸ் இருக்குது. ஏற்கனவே 2 குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் இருக்குது. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். எவ்வளோ நாள் வந்து இப்படியே படிக்கிறேன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளும் வீட்டில் உக்காந்துட்ருந்தா அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன தான் பண்ணுறது? சுற்றி இருக்கவங்களே வந்து நம்மளை கொஷின் கேட்குறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி படிச்சுட்ருப்ப? எப்போ தான் ஜாப்பு போகிற? அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, போதும், இதோட எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டிக்குவோம். எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் படித்தோம், அதனால தான் நான் வந்து இந்த சக்ஸஸில் இருக்கேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும்போது, இப்போ எஸ்ஜிடியில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. அந்த குரூப்லலாம் இருக்கேன், நிறைய எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளேவுமே இருக்க மாட்டேங்குது. அது வந்து நாளாவ நம்ம மனசு வந்து அந்த ஒரு நம்பிக்கை குறையிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நான் ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்கூல்ஸ் வந்து வேலைக்கு போயிருக்கேன். ப்ரைமரியில் வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி 9th 10th 8th இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து சின்னதாக இருக்குது, நம்மளால் வேலைக்கு போக முடியல. குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுக்காக தான் நான் வீட்டில் இருந்துட்டு, சரி ஓகே, ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிப்போம், அதை கிளியர் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லி படித்தேன். என்னதான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து படித்தாலும் நம்ம அந்த டீச்சிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நம்ம அதில் வர எக்ஸாமுக்கு போடுற அந்த எஃபர்ட்டு, கான்சன்ட்ரேஷன் வந்து இதில் என்னால் கொடுக்க முடியல. உங்களுக்கெலாம் அப்படியா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, டிஆர்பி நம்புறதை விட டிஎன்பிஎஸ்சி படிங்க, நல்ல ஜாப் கிடச்சிரும் அப்படின்ட்டு. பட் மைண்ட் செட் அந்த மாதிரி மாற்றிக்க முடியல. எனக்கு மட்டும்தான் அப்படியா என்னன்னு தெரியல. இப்போ நான் வந்து 3 குழந்தைங்களும் வச்சுட்டு நானும் இன்னும் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, அது சரியாக இருக்காது அப்படின்னு இது நானாக எடுத்த டிசிஷன் தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து, உன்னோட ஆசை என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் போகிறது தான், எனக்கு அது நல்லா தெரியும். ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். நான் எந்தளவு ஃபேமிலியை வந்து நல்லபடியாக ரன் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நீ வந்து உன்னோட அந்த எய்மை வந்து நீனு இது பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து தெரியும் நம்மளுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இப்போ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபினான்சியலாக எவ்வளோ நம்ம ஹஸ்பண்ட் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது.
அந்த மாதிரி இருக்கும்போதே நான் ஏதாவது ஒரு புக்கு கேட்டேனாலும், அதுக்கு எந்த ரீசனும் சொல்ல மாட்டாங்க. நோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உடனே அத வந்து எனக்கு வாங்கி குடுத்துருவாங்க. பட் அவங்களுக்கும் அதான் ஆசை. நான் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து போகணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஃபுல் டைமா நான் படிச்சுட்டு இருந்தேன்னா, காலைல குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு புக் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி படிக்காம, இனிமே வந்து ஒர்க் போயிட்டு தான் நான் படிக்க போறேன். நெறைய பேர் அந்த மாதிரி படிச்சும் பாஸ் பண்றாங்க. என்னால வந்து சுத்தமா என்னோட படிப்ப வந்து விட முடியாது. அது எனக்கே தெரியும். ஏன்னா லைஃப்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லா சிச்சுவேஷன்லயும் என்னோட கூட இருந்தது என்னோட படிப்பு மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலயுமே நான் அத வந்து என்னால விட முடியாது. அது ஒரு அடிக்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே நான் வந்து படிப்பேன். நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு புக் எடுத்து படிச்சுட்ருப்பேன் ஈவினிங் டைம். அப்போ கூட என்னோட ஹஸ்பண்ட் கேட்பாங்க, "இப்போ தான் இவ்ளோ சண்டை நடந்தது. ஆனா படிச்சுட்ருக்க" அப்படின்ட்டு. அந்த மாதிரி என்னால அத விட முடியாது. என்னோட சிச்சுவேஷன் சரியில்லாததுனால, நான் வந்து ஃபுல் டைமா படிக்கிறத விட்டுட்டு ஒர்க் போய் படிக்க போறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் என்னோட லட்சியத்த அடைவேன். என்னை சுற்றி இருக்கவங்க முன்னாடி நான் கண்டிப்பா வாழ்ந்து காட்டுவேன். அது மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க் யூ.